Hello students, இப்போ நம்ம example 9.25 பார்க்குறோம். அதாவது applications of limitsல முதல் sum நம்ம பார்க்குறோம். Alcohol is removed from the body by the lungs, the kidneys and by chemical processes in liver. At moderate concentration levels, the majority work of removing the alcohol is done by the liver. Less than 5% of the alcohol is eliminated by the lungs and kidneys. The rate R at which the liver processes alcohol from the bloodstream is related to the blood alcohol concentration X by a rational function of the form R of X is equal to alpha X by X plus beta for some positive constants alpha and beta. என்னன்னு புரியுதா? ஆல்கஹால் வந்து நம்ம பாடியிலிருந்து ரிமூவ் பண்ணப்படுது. எதை வச்சு யார் ரிமூவ் பண்ணுறான்னா லங்ஸ், கிட்னிஸ். எதை வச்சுன்னா பை த கெமிக்கல் ப்ராசஸ் தான் இன் லிவர். சரியா? ஸோ இதில் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஆர் ஆஃப் எக்ஸ்னால் இது ஒரு ஃபங்க்ஷன். ஆர்னா என்ன? இந்த போட்டுக்கல த ரேட் ஆர் அட் விச் த லிவர் ப்ராசஸஸ். ஓகேயா? ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் எக்ஸ். இது என்னென்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பை அ ரேஷனல் ஃபங்க்ஷன். ஸோ இது ரேஷனல் ஃபங்க்ஷன் தானே. பைக்கு மேலே ஒரு பாலினாமியல், கீழே ஒரு பாலினாமியல். பாலினாமியல்னால் என்ன? அதாவது ஒரு இதில் எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்குது. அப்போ இது வந்து இதில் எக்ஸ்ட்ராவும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன். பைக்கு மேலே பைக்கு கீழே ரெண்டு பாலினாமியல்ஸ். புரியுதா? ஸோ ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது பாலினாமியல்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஆல்ஃபா பீட்டா யாருன்னு கேட்டால் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபைண்ட் த மேக்ஸிமம் பாசிபிள் ரேட் ஆஃப் ரிமூவல். இதுதான் நமக்கு தேவை. மேக்ஸிமம் பாசிபிள் ரேட் ஆஃப் ரிமூவல் அப்படின்னா என்ன? மேக்ஸிமமாக எவ்வளோ நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் that is limit of r of x as x tends to infinity. Okay, so that இதுதான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. So limit as x tends to infinity alpha x divided by x plus beta. இப்போ மேலேயும் அந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 1, இதோட டிகிரியும் 1. அப்போ மேலேயும் கீழேயும் நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலாக இதுக்கு முந்தின வீடியோவில் 3 இது நம்ம பார்த்தோம். ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் as x tends to infinity வேணும் அப்படின்னா அந்த பைக்கு மேலே p of x, பைக்கு கீழே இருக்கிற q of x ரெண்டு பாலினாமியல்ஸோட டிகிரி வந்து சேமாக இருக்கும்போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நியூமரேட்டர் பாலினாமியல், டினாமினேட்டர் பாலினாமியல் ரெண்டோட டிகிரியும் ஈக்குவலாக இருக்கும்போது as limit x tends to infinity அந்த ஃபங்க்ஷன் ரேஷனல் ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா. ரைட்டா? இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், பேசாமல் நீங்கள் எக்ஸ் வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் லிமிட் as x tends to infinity. மேலே எக்ஸால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா, கீழே டிவைட் பண்ணிங்கன்னா 1 + பீட்டா பை எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியை நெருங்கும் போது 1/x வந்து 0 நோக்கி நெருங்கும். அப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஆல்ஃபா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு. இன்ஃபினிட்டி அப்படின்னா இப்படி வாய் மூடி விடணும் 8 மாதிரி. ஆல்ஃபானா வாய் திறந்துருக்கும். என்ன ப்ரப்போர்ஷனாலும் நம்ம இப்படி தான் நம்ம போடுவோம். ஸோ ரெண்டையும் குழப்பக்கூடாது. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த சம்க்கு போகிறோம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் அது ஒரு முக்கியமான சம். ஸோ ஹவு டு டூ? முதல்ல சம்மை ரீட் பண்ணி பார்ப்போம். அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, the mass m of a body moving with velocity v is given as m is equal to m0 divided by root of 1 minus v square by c square, where m0ங்கிறது இனிஷியல் மாஸ் அண்ட் cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நல்லா பாருங்கள். இதில் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால் m is equal to m0 by root of 1 minus v square by c square. m0 வந்து இனிஷியல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட்.
அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்கு? ஸோ இங்கே எம் வந்து ஃபங்க்ஷனிங் வியில் இருக்குது. கீழே ஒரு சி இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கணும். சிங்கிறது யாருன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். இன்னும் கொஷின் அங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு எம்? என்ன வாட் ஹேப்பன்ஸ் டு எம் as v tends to c minus? அதாவது லெஃப்ட் லிமிட் ஆஃப் v வந்து கேட்குறாங்க at c. y is a left hand limit necessary. ப்ராப்ளம் என்னன்னு புரியுதா? ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது, இது வந்து எக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ் வந்து டென்ஸ் டு சி மைனஸ். சி மைனஸ்னால் லெஃப்ட் லிமிட் அட் சி அவங்க கேட்குறாங்க. கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நெசசரியா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபங்க்ஷனை எழுதி இதுக்கு நம்ம லெஃப்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ முதல்ல ஃபங்க்ஷன் எழுதுவோம். given m is equal to m0 divided by root of 1 minus b square by c square. But actually நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் லெஃப்ட் லிமிட் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? லிமிட் போடலாம். that is limit as b tends to c minus. அதாவது m வந்து f of x மாதிரி, b வந்து x மாதிரி. புரியுதா? ஸோ லிமிட் as x tends to போடுவோம்ல, அது மாதிரி b tends to c minus of m. அதாவது லிமிட் as b tends to c minus, this is m0 divided by root of 1 minus v square by c square. ஓகேயா? இப்போது 1 minus v square by c square இது ஆக்சுவலாக நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த மேலே ஒரு பாலினாமியல் மாதிரி இருக்குது. நிச்சயமாக அது வந்து கண்டினியூஸ் தான். அதனால் நம்ம இந்த லிமிட் என்ன செய்யலாம்? உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் as b tends to c minus m0 divided by, இப்போ லிமிட்டை உள்ளே கொண்டு போகணும்னு சொன்னேன். முதல்ல லிமிட்டை வந்து எதுக்காக கீழே கொண்டு போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதுவும் ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இதில் வந்து டினாமினேட்டரில் b tends to c மைனஸ்னு சொல்கிறோமே, அப்போ v வந்து என்ன ஆகலை? சிக்கு ஈக்குவல் கிடையாது. v எப்போ சிக்கு ஈக்குவல் இல்லையோ நம்ம லிமிட் என்ன செய்யலாம்? மேலே அப்ளை பண்ணலாம், கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ மேலே வந்து லிமிட்டுக்கும் இந்த m0க்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால உங்களுக்கு இந்த m0 வந்து அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் எங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்குள்ளே நம்ம இந்த லிமிட் போட்டுக்கிறது நல்லது. ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ். ஸோ இந்த லிமிட்டை வெளியில் கூட நம்ம போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னா உள்ளே கூட போடலாம். ஸோ லிமிட் as v tends to c minus 1 minus v square by c square. ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். இது வந்து ரூட் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். உள்ளுக்குள்ளே 1 மைனஸ்னு இருக்குது. ரைட்டா? இதுக்கும் இந்த லிமிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த v square by c square தான். இது வந்து இந்த லிமிட் வந்து எதை பொறுத்து அமையணுமோ அந்த v square by c square வச்சு தான். புரியுதா புரியலையா? இப்போ இந்த v square by c square மெயினாக நம்ம எய்மில் வச்சுட்டு அதனுடைய லெஃப்ட் லிமிட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? இதனுடைய எம்மோட லெஃப்ட் லிமிட்டை நம்ம சொல்லிடலாம். அதாவது எம்முக்கு லெஃப்ட் லிமிட் வேணும்னா, சி வேணும்னா, இந்த v square by c ஸ்கொயருக்கு லெஃப்ட் லிமிட் சி கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்முக்கு கிடைச்ச மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்? v தானே எக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து சி அப்படின்னு ஒரு விக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இதை சுற்றி என்ன பண்ணுறோம்னா ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறோம். ஸோ இதனுடைய இந்த வித்து எவ்வளோன்னு கேட்டால் இந்த பக்கம் ஹெச், அந்த பக்கம் ஹெச். கரெக்டாக? இதில் ஹெச் என்ன அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் வேல்யூ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் தானே பேசுகிறோம். இப்போ வந்து வி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? சியை நோக்கி இடது பக்கமாக நகருது. புரியுதா? யார் நகர்றா? வி வேல்யூ வந்து சி மைனஸ் ஹெச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சிக்கு போகுது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், ஃபார் ஹெச் கிரேட்டர் தேன் 0 நிச்சயமாக சி மைனஸ் ஹெச் வந்து லெஸ் தேன் வி லெஸ் தேன் சி அப்படின்னு இருக்கும். உண்மை தானே? எஸ். இப்போது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் சி மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் வி ஸ்கொயர் லெஸ் தேன் சி ஸ்கொயர் அப்படின்னு வருது.
நமக்கு என்ன தேவை v²/c² லிமிட் ஆஸ் v tends to c minus லெஃப்ட் லிமிட் நமக்கு வேணும். ஸோ ஃபுல்லி யூ டிவைட் பை c² அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்? c minus h the whole square divided by c² is less than v²/c² is less than 1 அப்படின்னு வரும். புரியலையா? சரி, அடுத்து இப்போ நமக்கு இதனுடைய லிமிட் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதில் லிமிட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ லிமிட் ஆக்சுவலாக இப்போ நம்ம for h greater than 0 போட்டு நம்ம லெஃப்ட் லிமிட் பேசுகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது f(x0 மைனஸ்) வேணும் அப்படின்னு சொன்னால் that is nothing but limit as h tends to 0 உள்ள வந்து f(x0 மைனஸ் h) அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன போட போகிறேன்? h tends to 0 அப்படின்னு போட போகிறேன். ஸோ லிமிட் h tends to 0 நான் போடும்போது இது என்ன ஆயிரும்னா இந்த லிமிட் இதுக்கும் போடணும், இதுக்கும் போடணும், இதுக்கும் போடணும். ஸோ தட் இஸ் c minus h the whole square by c² is less than limit h tends to 0 v²/c² is less than limit h tends to 0 1. ஸோ இதில் 1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லிமிட்னால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும் 1 அப்படின்னு. ஸோ லெஸ் தேன் 1. இந்த நடுவில் இருக்கிறதும் அப்படியே தான் இருக்கும். ஸோ லிமிட் as h tends to 0 இது வந்து v²/c². இது என்ன ஆகும்? h வந்து 0 நெருங்குது. இப்போ இது வந்து பாலினாமியல், பைக்கு மேலே ஒரு பாலினாமியல், கீழே ஒரு கான்ஸ்டன்ட் அது. அதனால நம்ம டைரெக்டாகவே h வந்து 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணோம்னா இது 0 ஆயிடும். அப்போ மேலேயும் c² கீழேயும் c² கேன்சல் பண்ணால் அது வந்து 1. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நடுவில் இருக்குதே இந்த லிமிட் வேல்யூ இது 1 விட அதிகமாகவும் இருக்குது, 1 விட லெஸ்ஸாகவும் இருக்குது. அப்படி இருக்க முடியுமா? ஒரு நம்பர் வந்து 1ஆம் நம்பரை விட அதிகமாகவும் 1ஆம் நம்பரை விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கும். இது வந்து சாண்ட்விச் தியரம் அப்படின்ட்டு பின்னாடி நம்ம ஒன்று படிக்க போகிறோம். அந்த தேற்றத்தை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதை சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் therefore limit as h tends to 0 இந்த ஃபங்க்ஷன் v²/c² வேல்யூ என்ன ஆகிடும்னா 1 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ராப்ளத்தையும் மறந்துடக்கூடாது. நம்ம ப்ராப்ளம் இங்கே இருக்குது. தட் இஸ் லிமிட் ஆஃப் m as v tends to c minus எப்படி மாறி இருக்குது? m0 divided by limit as v tends to c minus root of 1 minus v²/c². இப்போ லிமிட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே இருக்குதே இதோட வேல்யூ என்ன ஆகுது? அதாவது v tends to c minusனா h tends to 0. அப்போ இதனுடைய லிமிட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 1 ஆயிடுது. இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 1 minus 1 0. அப்போ டினாமினேட்டர் 0. புரியுதா? m0ங்கிறது இனிஷியல் மாஸ் வந்து கட்டாயமாக பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா லிமிட் ஆஃப் m as v tends to c minus அதாவது லெஃப்ட் லிமிட் ஆஃப் v at c என்ன ஆயிடுதுன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது. புரியுதா? therefore நம்ம என்ன சொல்லலாம்? இது 1 இருக்கிறதுனால லிமிட் ஆஃப் m as v tends to c minus அதாவது h tends to 0 போடும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா மேலே m0 கீழே 0 அதாவது இன்ஃபினிட்டி. கரெக்டாக? ஸோ இது வந்து லெஃப்ட் லிமிட் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. இப்போது இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால் ஒய் இஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நெசசரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். சரியா? ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கிடைக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் அது கிடைக்கல, அது கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயமாக லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாவது நமக்கு தேவைப்படும். புரியுதா? சரி, இது விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் v வந்து இந்த v வந்து c மைனஸ் நோக்கி, அதாவது v வந்து c நோக்கி இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைடில் நகர m என்ன ஆகும்னா பிகமிங் வெரி லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் as v tends to c minus the mass becomes என்ன ஆகும்னா becomes very very large. It becomes very very large அப்படின்னு அர்த்தம். இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லை, வெரி பிக். ஏன்னா இது வந்து கணக்கில் அடங்காமல் எக்கச்சக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நெசசரி.
therefore the left hand limit அதனால the left hand limit வந்து கட்டாயமா necessary. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இருக்கா அப்படின்னு பார்க்குறது நமக்கு நல்லது. கரெக்டாக ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கான்னு பார்ப்போமா? அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் now அதாவது லிமிட் ஆஃப் m as b tends to c plus. ஓகேயா? லிமிட் ஆஃப் m as b tends to c plus. ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? லிமிட் as b tends to c plus m naught divided by root of 1 minus b square by c square. ஒரு நிமிஷம் பாருங்கள். b tends to c plusனா ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ இதே இன்டர்வலில் இங்கேருந்து எக்ஸ் இந்த v அதாவது எக்ஸுக்கு பதில் v தானே, v கொஞ்சம் கொஞ்சமாக c நோக்கி நகருது. அப்போ இந்த v-யோட வேல்யூஸ் எல்லாமே c-யை விட அதிகமாக இருக்கும். v-யோட வேல்யூ வந்து c-யை விட அதிகம், அதாவது v வந்து c-யை விட ஜாஸ்தி. அப்போ b by c வந்து கிரேட்டர் தேன் 1. அப்போ b ஸ்கொயர் பை c ஸ்கொயரும் கிரேட்டர் தேன் 1. அப்போ 1லேருந்து நீங்கள் அப்போ அதாவது இது வந்து 1-ஐ விட பெருசு. அப்போ மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் மைனஸ் 1 இருக்கும். அப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு 1 சேர்க்கும்போது இந்த 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர் என்ன ஆகிடும்னா நெகட்டிவாக மாறும். ஓகேயா? ஸோ இந்த 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர் வந்து நெகட்டிவ். எங்கே நெகட்டிவ்? ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ். ஸோ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரலாமா? வரக்கூடாது. அப்படின்னா என்ன இருக்கும்? நம்ம மாஸை கண்டே பிடிக்க முடியாது. therefore இதுதான் therefore m cannot be found. m cannot be found. நீங்கள் ரைட் லிமிட் பேசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மாஸை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த v அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட்லேருந்து c நோக்கி நகரும் போது மாஸ் என்ன ஆகுது? பயங்கரமாக பெரிய அளவை நோக்கி போகுதுன்றாங்க. அதே இது வந்து ரைட் சைடில் c நோக்கி நகரும் போது மாஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரும். புரியுதா? ஓகே, பாய்.